அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் ஒரு அற்புதமான வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி அவங்க இருவருக்கும் இடையே அன்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வஜீஃபா. இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இதுவும் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. திடீர்னு ஒற்றுமையாக இருப்பாங்க, திடீர்னு பிரிஞ்சு போயிடுவாங்க. இடையில ஷைத்தானுடைய தூண்டுதல்களின் காரணமாக இருவருமே பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். இன்னும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒத்துமை இல்லாமல் திடீர்னு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. பிரிஞ்சு பல வருஷமாக பேசாமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவியும் இருக்காங்க. அப்படி எப்படி இருந்தாலும் சரி, கணவன் மனைவி இடையே அன்பு ஏற்படணும், ஒற்றுமையாக இருக்கணும், பிரியவே கூடாது, எப்போதுமே சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் ஓதி பாருங்க. இப்போது அந்த வஜீஃபா என்ன அப்படின்னா, அது ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனம் தான். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு அதில்லத்தின் அலல் முஅமினீன அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் போட்டிருக்கேன். இன்ஷால்லா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். கணவனோ மனைவியோ இந்த துவாவை ஒவ்வொரு ஃபர்ல தொழுகைக்கு பின்னும் 16 தடவை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் பிரிந்து வாழும் கணவன் மனைவி சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். எப்படிப்பட்ட ஒரு வஜீஃபா பாருங்க. பிரிஞ்சு இருந்தால் கூட இந்த ஒரு வசனத்தை நீங்கள் 16 தடவை ஓதிட்டு வரும்போது அல்லாஹ்தாலா சேர்த்து வச்சிருவோம். எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்காவது குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி இடையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வஜீஃபாவை ஓத சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து கணவன் சரியில்லை, தவறான பழக்கத்தில் இருக்காங்க, சம்பாதிக்கக்கூடிய கணவனாக இல்லை, என்னுடைய பெண் குழந்தை கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. இன்னும் ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சும் மனைவி சரியில்லை, குடும்பத்து மேலே அன்பா இல்லை, அக்கறையா இல்லை, பொறுப்பா இல்லை, என்னோட பிள்ளை மேலே பாசமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. எனவே இந்த வசனத்தை உங்களோட பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ ஓத சொல்லுங்க. அல்லது உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்கள் கூட ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம். அல்லாஹ்வே என்னோட பிள்ளைகளோட வாழ்க்கையை எனக்கு சிறப்பாக்கி கொடு, அவங்க இருவருக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி ஒற்றுமையை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட துஆ செய்யலாம். ஏன்னா பெற்றோர்களுடைய துஆவை அல்லாஹ் மறுக்க மாட்டா, கட்டாயமாக கபூலாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு வஜீஃபாவை பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்காக ஓதுங்க. அல்லது இன்னும் அதிகமான அன்பு ஏற்படணும், விட்டு பிரியவே கூடாது, உயிருள்ளவரை சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இன்ஷா அல்லாஹ் இதை ஓதிட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்தாலா நம் அனைவருக்குமே நமது அனைவருடைய வாழ்க்கையுமே அல்லாஹ் சிறப்பாக்கி வைக்கட்டும், செழிப்பாக்கி வைக்கட்டும். நாம் விரும்பக்கூடிய நபருடைய அன்பை அல்லாஹ்தாலா நமக்கு பரக்கத்தாக்கி வைக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.